இங்கே இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சங்கீதம் 4:3 சொல்லுகிற பிரகாரம் பக்திமானை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இந்த பூமியில் காணப்படுகிற அநேக மனிதர்கள் பார்க்கிறோம். தேசத்து குறித்து ஒரு மனிதன் பக்தியாக இருப்பான், ஒரு சமூகத்தை குறித்து ஒரு மனிதன் பக்தியாக இருப்பான், மக்களை குறித்து பக்தியாக இருப்பான், ஒரு மொழியை குறித்து. இப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் அநேக மனிதர்கள் ஒவ்வொரு நிலைகளை கூட தன்னை அர்ப்பணித்து வாழ்வதாக நான் பார்க்கிறோம். இப்படி காணப்படுகிற மனிதர்களை அவன் அறிந்து கொண்ட ஒரு நிலைகளை ஒரு பக்தி வைராக்கியம் இருப்பதனாலே தேவன் அவனை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதே போல் இறைமார்க்கம் கடைசி காலத்தில் அழைக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட என்று சொல்கிற நிலைகளை மிக ஒரு நிலைகளை பக்திமான தேவன் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்கிறது. சங்கீதம் 101 அதிகாரம் 6 வசனத்தோடு வாசிப்போம். சங்கீதம் 101 அதிகாரம் 6 வசனம். தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படியாக என் கண்கள் அவன் மேல் நோக்கமாக இருக்கு என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதில் தேசத்தில் யாரெல்லாம் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார்களோ தேவன் அவர்களை தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அதில் ஏதோ ஒரு நிலைகளை மனிதன் செய்கிற நற்கிரைகளினாலே தேவன் கடைசிகள் தன் தெய்வ திட்டத்துக்காகவும் தன் அழைப்புக்காக தன் நோக்கத்துக்காக அவனை அறிந்து கொள்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாமெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இதோ நற்கிரைகள் ஒன்று நாம் செய்த நற்கிரைகளாக இருக்கலாம், நம்முடைய மூதாதையர் செய்த நற்கிரையில் ஏதோ நற்கிரையில் பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம அறிந்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா எத்தனையோ பூமிக்குள்ள மனிதர்கள் காணப்படுகிறார்கள், அவர்களாம் தெரிந்து கொள்ளாமல் தேவன் நம்ம தெரிந்து கொள்ள ஒரு நோக்கம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம், ஒரு நற்கிரை. இப்படிப்பட்ட நிலைகள் பார்த்தீங்கன்னா மனிதன் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக அவன் கடந்து வருவதற்கு வாசமாக இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து ஒரு சில மனிதனை வாசித்துக்கான சொல்லுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9 அதிகாரம் 1 வாசிப்போம். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சவுல் என்ப இன்னும் கர்த்தருடைய சிஷ்யரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்தில் போய் இந்த மார்க்கத்தர புருஷரையும் ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் ஜபாலயத்துக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதிலே வானத்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே வீழ்ந்தான். அப்போ சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிற என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். இங்கே சவுல் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். மோசுடைய பிரமாணத்தில் பக்தி வைராக்கி கொண்டவனும் அந்த மார்க்கத்தை தான் ஜீவனை கொடுப்பது அர்ப்பணித்து கடந்து போகிற ஒரு மனிதன். அவன் நாட்களை பார்த்தீங்கன்னா அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பிறகு தன்னுடைய சீஷர்கள் அதிகாரங்களை கொடுத்து இயேசு என்ற நாமத்தை உலகத்துக்கு அறிவிக்க சொல்கிறார். அப்படி அறிவிக்கிற சொல்கிற காலத்தில் இந்த இயேசு என்ற நாமத்தை உச்சரித்து தன்னுடைய மார்க்கத்துக்கு மாறாக பிரசங்கித்து தன் ஜனங்களை மனமாற்றுகிறார் என்று சொல்லி அவளை அழிப்பதற்கும் கட்டுவதற்கு துன்புறுத்துவதற்கும் அவன் முற்படுகிறான் என்று பார்க்கிறோம். அப்படி முற்படுகிற நாட்களில் பிரதான ஆசாரியத்தில் போய் ஒரு நிருபத்தை வாங்கி இந்த இயேசு என்று நாமத்தை சொல்லுகிறதை நான் அடிக்கவும் தண்டிக்கவும் அழிக்க வேண்டும் என்று அவனை நிருபத்தை வாங்கி போகிறான். அப்படி போகிற நிலைகள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு அவனை சந்திக்கிறார். சடுதியாக ஒரு ஒளி வருகிறது. அவன் குதிரையிலிருந்து இப்படியாக விடுகிறான். அப்போ அருமை நேச சொல்கிறான்,
சவுலேஸ்வரனே, என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைப்பதற்கு உனக்கு கடினமா என்று கேட்கிறார். அவன் நிலைகளை அறிந்து கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நீ பட்டணத்துக்கு போங்கன்னா நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி. அதனால் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் நேர்ந்து கொண்ட நியாயப்பிரமாணப்படி, அவன் வாழ்ந்த சட்டத்திட்டம்படி தன்னுடைய மார்க்கத்தை ஒருவன் இப்படியாக மாற்றுகிறான். இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டால் தன் மார்க்கம் அழிந்து விடும் என்று சொல்லி அவன் நிருபங்களை வாங்கி அந்த மார்க்கத்தை இயேசுன்னு நாமதை சொல்லுறவர்களை அவன் அழிப்பதற்கு போகிறான் என்று பார்க்கிறோம். அப்போதான் இயேசு அவனை சந்திக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலர்களுடைய 21ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பவுல் எருசலேமுக்கு கடந்து போவதற்காக ஒரு சீஷனுடைய வீட்டில் தங்கியிருக்கிறார். அவர் தங்கியிருக்கும்போது அகபு என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி கடந்து வந்து பவுலுடைய வஸ்திரத்தை எடுத்து தன் கையும் கால்களை கட்டி இந்த மனிதன் இப்படியாக தண்டிக்கப்படுவான் என்று அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அப்போ பவுலோடு இருக்கிற எல்லா மனிதர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட தண்டனைக்கு உட்படக்கூடாது, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று அவர்கள் தடுக்கிறார்கள். அதற்கு பவுல் சொல்லுகிறார், நான் எருசலேமிலே கட்டப்படுவதற்கும் அடிக்கப்படுவதற்கும் சாவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன், என் இருதயத்தை கலக்க விடாதீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏதோ ஒரு சுவிசேஷம் மாத்திரமல்ல, அவன் அநேக மனிதரை கட்டி அழிக்கப்பட வேண்டும் எண்ணினவன் அவன் இயேசு என்று தேவனை தெரிந்து கொண்ட பிறகு அவன் சொல்லுகிறான், இயேசு என்று நாமத்துக்காக நான் கட்டப்படவும் கொலை செய்யப்படுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 1 முறை 4 முறை அவன் 40 அடிகள் அடிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அவன் செத்துட்டாம் என்று போட்டுட்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கிய கொண்டவன், தேவனுக்காக எதுவும் செய்வதற்கும் தன்னை முற்றும் அர்ப்பணித்த ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம். பிலிப்பு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோட வாசிப்போம். ஆகிலே எனக்கு லாபமாக இருந்த எவைகளோ அவளை கிறிஸ்துவ நஷ்டம் என்று எண்ணினேன். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அவனுடைய பக்தியை பார்க்கிறோம். அவன் வைராக்கியத்தின் அடிப்படையில் தான் அவனை அழைக்கிறார். அவனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தேவன் அவனை தெரிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஏதோ ஒரு பவுலை அழைத்தார், ஒரு புறஜாதிக்கு ஊழியம் கொடுத்தால் சாதாரண விஷயம் அல்ல. அவன் சகலத்தையும் அறிந்தவன், சகலுக்கு தன்னை அர்ப்பணித்தவன். அவன் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் தான் வீடுகளுக்கு கடந்து போகிறான். அவன் இயேசு ஏற்றுக்கொண்டதை அறிந்த தன் தகப்பனு தாயும் தன் சகோதரிபடியாக அவன் வீட்டுக்குள்ள நுழைவதில் எதுக்கு நிற்கிறார்கள்? நீ வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் நீ ஏற்றுக்கொண்டுகிற இயேசு கிறிஸ்து விட்டால் உள்ளே வரலாம். அப்படி விடப்படவில்லை, நீ வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாடு வரக்கூடாது. எடுத்து அன்றைய காலத்தில் ஒரு 16 கோடிக்கு அதிபதி அவன். அவன் இயேசு என்று நாமத்துக்காக தன் குடும்பத்தை சொத்தெல்லாம் இழந்து அவன் ஊழியம் செய்வதற்கு தான் திரும்புகிறான் என்று பார்க்கிறோம்.
ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவனை புறஜாதிகளுக்கு அர்ப்பணித்திருக்கார் என்றோ சாதாரண விஷயம் அல்ல. அவன் தெரிந்து கொண்ட எல்லா விஷயத்திலும்படியாக மரணமானால் ஜீவனானாலும் தன்னை அர்ப்பணித்த ஒரு பக்திமான். அதன் அடிப்படைக்குள்ள தான் தேவன் அவனை எடுத்து ஒரு 14க்கு மேலே நிருபங்களை எழுத வைக்கிறார். அவன் கைகளிலும் சரீரங்களிலுடைய பலத்து கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா அவன் தேவன் மேல் வைத்திருந்த பக்தியை அவனை தெரிந்து கொண்டது என்று பார்க்கிறோம். அடுத்தபடி ஒரு மனிதனை பார்ப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பெலிஸ்தருக்கு யூதாவின்படியாக ஒரு யுத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த பெலிஸ்தன்படியாக ஒரு பெரிய மனிதன் அவன் தினந்தோறும் கடந்து வந்து அவன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், என்னில் நாங்கள் தெரிந்து கடந்து வருகிறோம். ஒருவரை யுத்தம் செய்து யார் ஜெயிக்கிறாரோ அவளுக்கு அந்த தேசம் அடிமையாகட்டும் என்று சொல்லி 40 நாள் அப்படியாக அவன் தினந்தோறும் வந்து சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். 26 வாசிப்போம். இந்த யுத்தம் நடக்கிற காலகட்டத்துக்குள்ளாக தாவீது இப்படியே தன் அண்ணனுடைய சுகத்தை விசாரிப்பதற்கு கடந்து வருகிறான். அப்படி கடந்து வருவதை பார்த்து இந்த பெலிஸ்தன் இப்படியாக இஸ்ரவேல் தேவனை தூசிக்கிறானே, நிந்திக்கிறானே, இவனை கொன்று போட்டால் என்ன கிடைக்கும் என்று கேட்கிறான். அப்போ கூட இருக்கிற சகோதரர்கள் கேட்கிறார்கள், கொஞ்சம் இருக்கிற ஆடுகளை வனாந்தலை விட்டுட்டு வந்திருக்கிறாய், அதுவும் வீணா போயிட போதபடியாக நீ திரும்பி போய் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்தில் அநேக யுத்த வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் தான் செத்து போனாலும் பரவாயில்ல, யுத்தத்தை நடுப்பிப்பு பார்க்க வேண்டி யாரும் அங்கே போய் நிற்கலை. ஒரு சின்ன ஒரு இளைஞன் அவன் தேவனின் நாமத்தை தூஷிக்கிறான் என்று சொல்லி அவனை யுத்தம் செய்து அவனை அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக எவ்வளதோ அங்கே யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், போர் பயிற்சி பெற்று இருக்கிறார்கள். தனது தேவனின் நாமத்தை தூஷிக்கிறான், நாம் செத்தாலும் பரவாயில்ல யுத்தம் பண்ணி பார்ப்பேன் என்று ஒருவரும் அங்கே முன் வரவில்லை. ஒரு சின்ன இளைஞன் அவன் சொல்ல, நான் போய் இந்த பெலிஸ்தனை என்ன பண்ணுறேன், யுத்தம் செய்கிறேன், அவனை நான் கொன்று போடுகிறேன் என்று சொல்லி அவன் தைரியம் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். அதாவது தேவன் நாமத்துக்குள்ளாக ஒரு பக்தியை நாம் இறை சமூகத்தில் எதிர்பார்க்கிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின்
இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சவுல் காலங்களில் யுத்தம் நடக்கப்படும் போது சவுலுக்கு சரியான ஆலோசனையும் ஆறுதலும் கிடைக்காதனாலே அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி கொண்டு வைத்தான். தேவன் நமக்கு யுத்தம் செய்வார் என்று எண்ணி அவன் போர்க்காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியை பயன்படுத்துகிறான். அந்த போர்க்காலத்தில் சவுல் தோற்கடிக்கப்படுகிறான். அதோடு மாத்திரமில்லாமல் அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு போகிற காலகட்டத்துக்குள்ளாக எடுத்துக்கொண்டு போன தேசத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனாலே அங்கே வியாதிகள் உண்டாக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ இந்த பெட்டி இருப்பதனால தான் நமக்கு வியாதி என்று சொல்லி அதை ஒரு புது ரதத்தில் பூட்டி அதை அனுப்பி விடுகிறார்கள். அது கடந்து வந்து எங்கே வைப்பது என்று தெரியாமல் இங்கே பார்க்கிற பிரகாரம் ஓபேத் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டை கொண்டு வைக்கிறார்கள். தேவன் அந்த பெட்டி அவன் வீட்டில் இருப்பதனாலே அந்த பெட்டியை கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். இதை கேள்விப்பட்ட தாவீது அந்த பெட்டியை கொண்டு வந்து தன்னுடைய தேசத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். அப்போது அந்த பெட்டியை எடுத்து வரும்போது கர்த்தரை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போதும் மாடுகளை கொழுத்து கடாக்களை பலியிட்டான். தாவீது சணநூல் ஏபத்தை தரித்து கொண்டு தான் முழு பலத்தில் கர்த்தர் முன்பாக நடனம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ராஜா தேவனை பெற்று தான் தேசத்துக்குள்ளாக கடந்து வருது என்று அறிந்து அவன் நடனம் ஆடி தேவனை எப்படியாக மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக தேவ சமூகத்துக்கும் தேவ கட்டளை பிரமாணத்துக்கும் ஒரு பக்தி வைராக்கிய கொண்டவன். அதனால் பெலிஸ்தன் எப்படியாக கோலியாத்தை கொன்று போடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து நாம் இறைசன்னிதானத்தை பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு குறித்து வாக்கு கொடுக்கிறான், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று சொல்லி. இப்படிப்பட்ட தேவ சமூகத்துக்குள்ளாக தேவனை அவன் அதிகமாக நேசித்து அன்பு பாராட்டுறதுனாலே தேவன் இஸ்ரவேலுக்கு இப்படியாக 40 ஆண்டுகள் இப்படியாக அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. அவன் வாழ்க்கையில் காணப்படுற தேவனுக்கு பிரியமான நற்கிரைகள், அவன் தேவனுக்கு கொண்ட பக்தி வைராக்கியம் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை மையப்படுத்தினதுனாலே ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் கொண்டு போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் யூதா தேசத்தை எருசலேமை முற்றுகையிட்டு அங்கிருக்கிற யூதர்களையும் அங்கே உள்ள யெகோவா தேவனை தொழுது கொண்ட மனிதர்களையும் அதோடு மாத்திரமல்லாக அநேக தேவன பக்தியாக காணப்பட்ட மனிதர்களையும் அங்கே இருக்கிற தேவாலயத்தில் இடித்து அங்கே இருக்கிற பொருளை கொண்டு வருகிறான் என்று பார்க்கிறோம். அவன் தன் ராஜரிகத்தை விரிவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக
தேசத்தில் இருக்கிற வாலிபர்களையும் சிறைச்சாலை இருக்கிற வாலிபர் முதற்கொண்டு அநேக வாலிபரை தெரிந்து கொண்டு அவளை ராஜ சமூகத்தில் வேலையாட்பதற்காக முற்படுகிறான். அவள் காணப்படும் போது அங்கிருந்து வந்த சில வாலிபர்கள் யூதர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இல்லை 4 வாலிபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தெரிந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். இப்போ என்ன சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா, ராஜ சமூகத்தில் அவர் நிற்கப்பட வேண்டுமெனாலே ராஜா புசிக்கிற ஆகாரத்தையும் அவன் குடிக்கிற திராட்சை ரசத்தை ஒரு பங்கை கொடுத்து அவளை 3 வருஷப்படியாக வளர்ப்பதற்கு அவன் கட்டளை கொடுக்கிறான். இந்த 4 வாலிபர்களாக வருகிறார்கள். அவர் திராட்சை ரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது என்று சொல்லி அவளை எண்ணுகிறார்கள். அதில் தானியேல் மாத்திரம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவலுக்கு கொடுக்கக்கூடிய பிரதானிகிட்ட போய் எங்களுக்கு திராட்சை ரசம் மதுபானம் தேவையில்லை, எங்களுக்கு பருப்பு வகையான ஆகாரத்தை கொடுங்கள் என்று அவன் கேட்கிறான். அதற்கு அந்த பிரதானி சொல்லுகிறான், ராஜா வந்து பார்க்கப்படும் போது நீங்கள் 4 பேர் மாத்திரம் இளைப்பாக காணப்பட்டீங்கன்னா ராஜா இந்த 4 பேர் இளைப்பாக கேட்டால் என்ன பதில் சொல்லுவது அவன் சொல்லுகிறான். அதற்கு சொல்லுகிறார்கள், ஒரு 10 நாள் மாத்திரம் கொடுங்கள், அதில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் எங்கள் மத்தியில் நீங்கள் சொல்லுகிற பிறகு நான் கேட்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். 10 நாட்கள் கொடுக்கிறார்கள். மற்ற வாலிபரை விட இவர்கள் புஷ்டியாக இருக்கிறார்கள். இதை யார் போய் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா தானியேல் தான் அந்த வார்த்தை கேட்கிறான். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கப்படும் போது அவன் ஒரு பெரிய உயர்ந்த நிலை கொண்டு போக காரணமே அங்கிருந்த 4 வாலிபர்களே தானியேல் தான் இந்த சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறான். 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். தானியேல் தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 1. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவருக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்துவதும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளையிட பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று. தரிவு ராஜா ராஜரிகம் பண்ணுகிற நாட்கள்ல அவளை தேசத்தை பராமரிப்பதற்காக 3 பிரதானிகளை தெரிந்து கொள்கிறான். அதில் ஒரு பிரதானி தானியேல். 2 பிரதானிகள் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துக்குள்ள காணப்படுகிறவர்கள். அந்த 2 பிரதானி மேல் பொறாமை கொண்டு ஒரு அடிமையாக கடந்து வந்த அந்த மனிதன் நமக்கு சமனாக ஆளுகை செய்கிறான் என்று சொல்லி அவனுடைய பதவி எப்படியாவது எடுக்கப்பட வேண்டும் என்று திட்டம் செய்கிறார்கள். ஒரு விஷயத்தில் அவனை குற்றப்படுத்த முடியல. ஒரே ஒரு சமயம் கிடைக்கிறது, அவன் தேவனை தேடுகிற விஷயம் தவிர அவனை குற்றப்படுத்த முடியாது என்று சொல்லி 2 பிரதானிகளும் பொன்னுடைய மேலே எடுத்துக்கொண்டு போயிட்டு தரிவு ராஜாவுக்கு கொடுத்து, ராஜாவே நீ வாழ்க, இந்த தேசத்தில் 30 நாட்கள் வரைக்கும் உம்மை தவிர யாருமே வணங்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு தரிவு ராஜா சம்மதிக்கிறான். நிருபங்களை எழுதி 30 நாட்கள் ராஜாவை தவிர எந்த ஒரு தேவனையும் மனிதர்கள் தரிசிக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் என்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டதென்றும் அறிந்த போதிலும்
தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்கிற அங்கே தன் முன் செய்தபடியே தினமும் 3 வேளை தேவனுக்கு உண்டாக ஜெபித்து கொண்டிருந்தான். இப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று அவன் அறியும். ஆனால் தன் ஜீவனை பாராமல் தேவனுடைய பிரமாணத்துக்கு முன் நின்றபடியாக அவன் தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவன் ஒரு பெரிய உயர்ந்த அடைக்கலத்துக்கு கடந்து போக தேவனை அவன் உறுதியாக பற்றி கொண்ட நோக்கம்தான். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக எத்தனை மகான்களை பைபிளை எடுத்துக்கொண்டாலும் அவர் உயர்த்தப்பட ஆசீர்வதிக்கப்பட பூமியில் ஒரு பெரிய அதிகாரத்துக்கு கடந்து போக அவருடைய வாழ்க்கையில் தேவனை அறிந்து கொண்ட நாட்களுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, அறிந்து கொண்ட பின்பாக இருந்தாலும் சரி, அவருடைய பக்தி வைராக்கியமே தேவன் அவர் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இயேசுவை அறிந்து கொள்வது பெரிய விஷயம் அல்ல, தொடர்ந்து அதில் நிலைத்திருக்கப்பட வேண்டும், அதை காத்து கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற நீதியும் நியாயம் எப்படியாக தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களே மனிதன் எப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு போவதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வேதத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த மனிதர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர் உயர்த்தப்படுவதற்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அவர் வாழ்க்கையில் தேவனை பற்றி கொண்டிருந்த பக்தி வைராக்கியமே காரணம் என்று சொல்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:17. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 480 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா, ஆட்களை அனுப்பும் என்றார். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எலியாவை பார்த்து ஆகாப் ராஜா சொல்லுகிறான், நீ தேசத்தை விட கலகப்படுத்துகிறாய் என்று சொல்லி. அவன் சொல்லுறான், நான் என்ன கலகப்படுத்தினேன், நீதான் தேவன் சமூகத்துக்குள்ளாக கலகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி. ஆகாப் ராஜாவுடைய நாட்கள்ல அவனுடைய பந்தில் சாப்பிடுகிற 450 தீர்க்கதரிசிகளும், பாகால பந்தில் சாப்பிடுகிற 400 தீர்க்கதரிசி மற்றும் ஒரு 850 தீர்க்கதரிசி அவனுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். தேவனை அறிந்திருக்கிற, தேவனை தொழுது கொண்ட தேசமாகிய தேவனெல்லாம் தேவ தீர்க்கதரிசி எல்லாம் மறுதலித்து அநேக தீர்க்கதரிசி கொன்று போடுகிறான். விக்கிரங்களுக்கு இடம் கொடுத்து பாகாலுக்கு முன்மொழிந்து அவன் பந்திகள் எப்படியாக அதை முதன்மைப்படுத்துவதை பார்த்து அவன் வேதனை அடைகிறான். கடவுள்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஆகாப் ராஜாவின் நிலையை பாரு என்று சொல்லி. கடவுள் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த தீர்க்கதரிசிகளாம் அழைத்து கொண்டு வந்து ஒரு பந்தயத்தை நடைமுறைப்படுத்து, அதில் நீ சொல்லுகிற பிற அவர் ஜெயித்தால் அவர் கடவுள் தொழுது கொள்ளட்டும், நீ ஜெயித்த இஸ்ரவேல் தேவனுக்கு இப்படியாக அவர்கள் உடன்படட்டும் என்று ஒரு பந்தயத்தை வைக்கிறார். ஆனால் இறை மார்க்கத்துக்குள்ளாக தேவ சன்னிதானத்துக்குள்ளாக பூமிக்குள்ளே நாம் பார்க்கிறோம், மனிதர்களாக விக்கிரகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். உண்மையான தேவனை மறந்துபடியாக மரங்களுக்கு செடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியாக கடந்து போன எல்லாம் நாம் பார்க்கிறோம். எலியா இருக்கிறது நாம் வருத்தப்பட வேண்டும். பூமிக்குள்ள தேவனை மறந்து இறை சமூகத்தில் அப்படியாக காணப்படாமல் இருந்தாலும் அது முடிவு அதை விட ஒரு கொடூரமாக இருக்கிறது. தன் வாழ்நாளுக்கு பிறகு அக்னி கதர் கடலை இரையாக போகிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த ஜனங்களை
குறித்தும் தேவ திட்டத்தை குறித்தபடியாக அவன் பக்தி வைராக்கியம் கொண்டான் என்று சொல்கிறது. தொடர்ந்து 19ஆம் அதிகாரம் 7லிருந்து வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை விலக்கிறது. அவன் கெபிக்குள்ளாக ஒளிந்திருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்க என்ன காரியம் என்று கேட்கிறான். அதற்கு அவன், சேனையின் தேவனே கர்த்தாவே, வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வாழ்ந்தாலும் தேவனுக்குன்னு வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். நீ ஊழிய பாதையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சர்ச்சில் பிரச்சனைன்னு சொல்லி யாருக்கா 2 பாசு ஃபோன் அடித்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போ தான் பாசு தஞ்சாவூர் போயிட்டுருக்கான்னு சொல்லுவான். ஏன்னா வரலாற்று எப்படியாக ஒழுங்காக படித்ததே கிடையாது. நமக்கு முன்மொழிந்த அத்தனை இந்த சுவிசேஷத்தை கொடுத்த அப்போஸ்தலர் எல்லாமே ரத்த சாட்சியம் மறித்து தான் நமக்கு இந்த சுவிசேஷம் கொடுத்துருக்கிறார்கள். அவரெல்லாம் சுகபமாக வாழ்ந்து சம்பாதித்து மனைவி பிள்ளையோடு வாழ்ந்த வரலாற்று சரித்திரமே கிடையாது. அவர் இப்படியாக ரத்தம் சொந்தப்பட்ட ஒவ்வொரு ரத்தத்துளி தான் நாம் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணமே. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற முதலாம் நூற்றாண்டில் காணப்பட்ட எல்லா பரிசுத்தமானபடியாக தன்னை அர்ப்பணித்தார்கள். குடும்பங்களை இழந்தார்கள், மனைவி பிள்ளைகளை இழக்கிறார்கள், சொத்துடைமைகளை இழக்கிறார்கள். எல்லாம் இழந்தபடியாக நமக்கு ஒரு சுவிசேஷத்தபடியாக இயேசுன்னு நாமத்தை நாம் பரிசீலித்திருக்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கு நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறது, ஊழியர் நிலையெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டேன். நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னையும் கொலை செய்ய தேடுகிறான் என்று சொல்லி அவன் தான் உரைக்கிறான் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். நீ செய்யக்கூடிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லபடியாக தேவனுங்க கட்டளை கொடுத்ததாக நான் பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13லிருந்து வாசிப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். இங்கே அருமரத்தேற இயேசு கிறிஸ்து தன் ஊழியர்களது ஒரு சம்பவத்தை கேட்கிறார். திரளான ஜனங்கள் கடந்து வருகிறார்கள், சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். 5 அப்பம் 2 மீன்கள் 4 அப்பங்கள் 7 அப்பங்களாக எடுத்து பங்கிட்டு 5000 பேர் 4000 பேர் கொடுக்கிறார். தன்னிடத்தில் கடந்து எல்லாரும் இலவச விடுதலை கொடுக்கிறார். திடீரென்று தன் சீஷர்கிட்ட கேட்கிறார், என்னை குறித்து அந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறார் என்று சொல்லி. தீர்க்கதரிசியில் ஒருவராகிய எலியா என்றும், யோவான் ஸ்நானன் என்றும் உண்மை எல்லாம் நினைக்கிறார்கள் என்று சொல்லி. அவர் எதிர்பார்த்ததெல்லாம் அங்கே நடக்கலை. கடைசியாக தம்மை சூழ்ந்திருக்கிற தன் சீஷரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் தான் என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவரும் வாயை திறக்கலை. பேதுரு மாத்திரம் சொல்லுகிறார், நீ
ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. அநேக சீசர்கள் தான் பின்பற்றினாலும் ஏதோ வருகிறார்கள், நன்மை கிடைக்குது என்று தான் போகிறார்கள். அவருடைய நிலைகளை யாரும் கவனிக்கப்படலை. அப்பதான் சொல்லுகிறார், யோனாவின் குமாரன் சீமோன் பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை வெளிப்படுத்தலை, தேவனே அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பேதுருவாகிய அந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. அதாவது அழைக்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவை உற்று கவனிக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளும் அணு அணுவாக கவனித்து அது பின்பற்றி கடந்து போயபடியாக அவன் கிறிஸ்துக்கு ஒரு முன்மாதிரியை தன்னை காண்பிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது இயேசுவை தேடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. மார்க்கத்தை ஓடுகிற விஷயம் பெரிய விஷயம் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு நிலைகளும் தேவனை சார்ந்து காணப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31 வாசிக்கும். அப்போது இயேசு அவனை நோக்கி, மேய்ப்பனை விட்டு மந்தைகள் ஆடுகள் சிதறடிக்கப்படி என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரி நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள். எல்லாம் கொட்டேஷன் போட்டு வச்சிருக்கிறார், புதிதாக ஒன்றும் கிடையாது. அப்போ சொல்லுகிறார்கள், பேதுரு தான் சொல்லுகிறாய், இவர் எல்லாரும் போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி. அது ஏன் சொல்லுகிறார், இன்று இரவு 2 முறை சேவலுக்கும் என்னை 3 முறை நீ மறுதளிப்பாய் என்று சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 47 வாசிப்போம். இரண்டாவது சமயம் இரவு பார்க்கிறோம், இயேசுவை பிடிப்பதற்கு கடந்து வருகிறார்கள். ஏன்னா பகலில் பிடிக்க முடியாது, அவர் சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அப்போ யூதா சொல்லன் யாரும் உத்தமிடுகிறனோ அவரை பிடித்துக்கொள்ள என்று சொல்லி, அப்போ கூட இருக்கிற பேதுரு தான் அருவாளை எடுத்து ஒரு பிரதான போர் ஒரு வெட்டுகிறான். எவ்வளவு வைராக்கி வைத்திருக்கான் பாருங்க. தொடர்ந்து 69 வாசிக்கும். பார்க்கிறோம், கிறிஸ்து அடித்து துன்புறுத்துகிறார்கள். இவன் மாத்திரம் அருகாமல் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ அவனை பார்த்து ஒரு சாயல் தெரிகிறது, நீ அவரோடு கூட இருந்தாய் என்று சொல்லுகிறான். அவர் எனக்கு தெரியாது என்று அவன் மறுதளிக்கிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவன் பக்தியில் ஓடுகிறான், எல்லை முடிந்த வரைக்கும் ஓடுகிறான். அவன் வாக்கு கொடுத்த பிரகாரம் போகிறான். ஆனால் மாம்சம் அவனை தோற்கடிப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஓடினாலும் அவன் கொடுத்த வாக்கு நிமித்தமாக அவன் கடைசி வரைக்கும் போகிறான். ஆனால் இறை சன்னிதானம்
மாம்சம் அவனை தோற்கடித்தாலும் அவனுக்குள்ள அந்த வைராக்கியம், இயேசு மேல் இந்த அன்பின் நிமித்தமாக அவன் எல்லை பருந்து போகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கும் பேதுருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க காரணமே அவன் இயேசுடைய சாயலை சரியாக அறிந்திருந்தான். இயேசுக்கு தான் ஜீவனை கொடுப்ப தன் வாய்மை அறிக்கை பண்ணுகிறான். இப்படிப்பட்ட வைராக்கியம் தான் அவனை ஒரு முதன்மைப்படுத்துகிறது. அதனை வேதத்தில் எந்த ஒரு மகான்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேவன் ஒருவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால் சாதாரண நிகழ்வு அல்ல. அவள் அர்ப்பணிப்பு, அவருடைய பிரயாசம், அவருடைய ஓட்டம், அதன் அடிப்படைகளை தான் அவர்கள் அடைந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம் பூமிக்குள்ளாக இயேசு நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பள்ளங்கள் மேடுகளை சுமக்க போகிறோம். நாம் இறைசன்னிதானத்தை நாம் அறிக்கப்படுகிற வார்த்தை, தேவனை பின்பற்றுகிற வார்த்தை எல்லாம் இறை சமூகத்தில் அப்படியாக நிலைப்படுத்தப்படுகிறது. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யோபு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் கிழக்கத்த புத்திரல் அப்படியா ஒரு பெரிய மனிதனாக இருக்கிறான். 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை தன் பிள்ளைகளை அழைத்து ஒரு விருந்து செய்து தேவனுக்கு மாற ஏதோ செய்திருப்பானே என்று சொல்லி அவருடைய குறைகளெல்லாம் தேவசம் அறிக்கை செய்து தன்னை புதுப்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன் மேலே பக்தி வைராக்கியப்பட்டவன், தன் குடும்பம் மேலே எப்படியாக ஆவல் கொண்டவன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை உண்டாகுது. தேவ சமூகத்தில் போய் சாத்தான் அனுமதி கேட்டு வருகிறான். ஒரே நாள் அப்படியாக அவன் பிள்ளைகள் மரணத்தை அடைகிறார்கள். அவன் கழுதைகளெல்லாம் அழிக்கப்படுகிறது. அவன் ஆடு மாடுகளாம் அழிக்கப்படுகிறது. அவன் ஒட்டங்களாம் அழிக்கப்படுகிறது. அவன் சொல்லுகிறான். 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நிர்வாணமாக தன் தாயின் கற்பத்தில் வந்தேன், நிர்வாணியா விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவள் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு பெரிய மதிப்புக்குரிய மனிதனாக காணப்படுகிறான். அவன் தேவன் மேல் வைத்திருந்த பக்தி. சத்திர சாத்தன் ஒரு சோதனை போடுகிறான், ஒரு பலமுள்ள சோதனை. தன் உள்ளங்காலது உச்சந்தலை வரைக்கும் பற்களால் நிறைந்த புண், தான் வஸ்திரம் அணிந்து கொள்ள முடியாமல் நிலைப்பாடுகள், தான் உரு தெரியாமல் காணப்படுகிற நிலைகள். ஆனால் இறைமார்க்கம் அவன் வைத்திருந்த நம்பிக்கை பார்க்கிறோம். யோபு 19ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளே பூமியில் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலான அழுகி போன பின்பும் நான் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களால் என் கண்களால் நான் காண்பேன் என்று சொல்கிறான். அவன் வாழ்க்கையில் எழுந்து போறெல்லாம் தெளிவாக அறிந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரமில்லாமல் ஒரு வாழ்க்கை.
தன் வாழ்க்கை, தன் குடும்ப வாழ்க்கை, பூமியில் எந்த ஒரு மனித வாழ்க்கையினாலும் மரணம் எப்போ வேணாலும் சந்திக்கலாம். தான் வைத்திருக்க சொத்து சுகம் எப்போ வேணாலும் வரலாம், போகலாம், இழக்கலாம். ஆனால் மறுமை என்பது ஒரு பிரதான என்பதும் மறுமையை தான் நிரந்தர வாழ்க்கை என்று அறிந்திருப்பதனாலும் சொல்லுகிறார், என் மீட்பர் கடைசி நாட்களை வருவார், என் சொந்த கண்களை பார்ப்பேன். அதனால் தன் வாழ்க்கை நடப்பதெல்லாம் சொல்ல அந்த தோல் முழுதல் கொண்டு அழுகி போனாலும் நான் தேவனை எப்படியாக மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தில் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள காரணம், தேவனை எடுத்து பயன்படுத்தின காரணம், ஒரு விசாலமான உலகத்தில் கூட காரணமே தேவன் மேல் வைத்த இந்த பக்தி வைராக்கியமே அவர்கள் காரணமாக இருக்கிறது. ஆனால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும், தேவனை பார்க்கப்பட வேண்டும், ஏதோ சாதிக்கப்பட வேண்டும் நாம் எண்ணுகிறோம். அது அடிப்படை நாம் தேவன் மத்தியில் இருக்கிற வைராக்கியமே காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய நிலையப்படியா தன்னை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இத்தாலிய பட்டணம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியனை பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தார். அவன் தேவ பக்தியுடன் தான் வீட்டாலும் தேவனுக்கு பயந்துமாய் இருந்து ஜனங்களை மிகுந்த தர்மேல சரி எப்போதும் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். காலங்கள் கடந்து வருகிறது. யூத பிரமாண வழக்கம்படி அவன் யூதரோட இணைய முடியாது. யூதருக்கிட தேவன் ஒரு பெரிய மகிமை வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற வரைக்கும் அது கொடுக்கப்பட்டது. அவர் வெளிப்பட்டவர் யூதர், கிரேக்கன், சமாரியன் என்று ஒருவனும் கிடையாது. இயேசு நாம தேவனை ஏற்றுக்கொள்ள எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்படுகிறார்கள். தேவதூதன் கடந்து வந்து ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனிடத்தில் ஆள் அனுப்ப சொல்லுகிறார். அவன் பேதுருபடியாக அவனும் மேல்மலை ஜபித்து கொண்டிருக்கிறான். தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அவன் தரிசனம் பார்த்து முடிகிறான். இவர்கள் போகிறார்கள். அவர் கடந்து வந்தவன் தேவனுடைய மகிமையை அவர்கள் சொல்லி சபையோடு இணைக்கப்படுகிறாள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சமத்தை ஒரு கூட்டு சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு பிரதான பொறுப்புகளாக கடந்து போனாலும் சரி, இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக அவனுடைய பக்தி, அவனுடைய வைராக்கியம்படியாக கடைசி காலத்தில் ஒன்றிணைக்கப்படுவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமியில் எவ்வளோதோ ஐஸ்வர்யமான அறிவாளி ஞானவான்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கிடைக்கிற ஒரு பெரிய சமம் கிடைத்தது நாம் செய்த பக்தி வைராக்கியம், நாம் தொடர்ந்து பின்பற்ற வாழ்க்கை செய்த நன்மைகள் தான் காரணமாக இருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம்.
இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் என சொல்லப்படுகிற ஒரு மனிதன் 75 வயது ஆகுது, அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அவன் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம். தன் தகப்பன் தேராக பார்த்தீங்கன்னா ஒரு சிலை செய்கிற ஒரு மனிதன், சிலைகளை செய்து விற்பனை செய்யக்கூடியவன். அவன் ஒரு நாள் தான் வீட்டில் இல்லாத டைமில் ஆபிரகாம் தான் கடந்து வருகிறார். தான் தகப்பன் இப்படி பெரிய தெய்வீக தொழிலை செய்கிறார், சிலைகளை செய்து மனுக்குலத்துக்கு விற்பனை செய்கிறார், கடவுள் உண்டு என்று இப்படியா அறிவித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, இந்த கடவுள் தனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கப்பட என்று சொல்லி ஒரு கழி அடிச்சு எல்லாத்தையும் அடித்து உடைச்சிடறான். கொஞ்ச நாளைக்கு தன் தகப்பன் வருகிறான். இந்த சிலையெல்லாம் உடைந்து கிடக்க யாரும் உடைத்ததுன்னு கேட்கிறான். அவன் சொல்கிறான், ஒன்றோடு ஒன்றை சண்டை போட்டுக்கிச்சு அப்படிங்கிறான். அது எப்படி சிலை போய் ஒன்றை ஒன்று சண்டை போட வேண்டும் அவன் கேட்கிறான். இதுதான் சிலையை ஒன்றை ஒன்று சண்டை போடாதுன்னு சொல்லுகிறாயே, இது எப்படி கடவுளாகும் என்று அவன் கேள்வி கேட்கிறான். இப்படி அப்பனு பிள்ளைகள் ஒரு பெரிய மன வருத்தம் உண்டாகிறது. மன வருத்தத்தபடியாக அவன் கடந்து போய் தன் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிறான். வீட்டில் சண்டை வந்துடுச்சு, அப்பா நம்ம மேலே கோபமாக இருக்க, என்ன செய்வதுன்னு சொல்லி அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறார். உன் இனத்தையும் தேசத்தையும் பட்டணத்தை விட்டு நான் காண்பிக்க தேசத்தை நீ கடந்து போய் எனக்கு ஒரு சத்தம் உண்டாவதாக பார்க்கிறோம். அவன் தகப்பன் செய்த காலங்காலமாக தொழிலாகி இறை வழிபாட்டையும் அது கடவுள் இல்லை என்று சொல்லிபடியா அவன் அடித்து நொறுக்கினதுனாலே தேவனு சத்தம் அவனுக்கு கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். முன்னப்பன யெகோவாவை பார்த்தது கிடையாது, அவர் சத்தத்தை கேட்டது கிடையாது. ஆனால் முதல் சத்தம் உண்டாகிறது. அது கீழ்ப்படிந்தபடியாக அவன் கானான் தேசம் புறப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போதான் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் வம்சம்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவ சத்தம் உண்டாகிறது. ஒரே ஒரு குழந்தை இல்லை என்று அவன் பரிதாபத்தில் இருக்கிறான். வானத்து நட்சத்திரம் போல அவனை ஆசீர்வதிப்பேன், பூமியில் இருக்க மணலை என்ன கூடுமானால் உன் சந்ததிவனா பெருகும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அந்த சத்தத்தை கேட்டு அவன் கீழ்ப்படிந்தபடியாக தன் சொந்த தேசத்தை விட்டபடியாக தேவன் காண்பித்த கானான் தேசம் கடந்து போகிறான் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு ஒன்று செய்யப்படும் போது அடுத்தது ஒன்று நாம் அடைய முடியும். தேவனுக்கு ஒரு பக்தி வேறைக்கு உண்டாக போதும் அடுத்த நாம் மேன்மைப்படுத்துகிறோம். அதாவது வேதத்தில் நீங்கள் எந்த கோணத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஆளுகை, ஒரு பொறுப்பு, ஒரு உயர்த்தப்பட காரணமே அவர் தேவன் மேலே வைத்திருந்த வைராக்கியமும் பற்றுதலும் பக்தி தான். அதில் ஆதியாமத்தை வெளிப்படுத்த விஷயம் வரை கொண்டு போகலாம். எந்த இடத்துல நீங்கள் கொண்டு போனாலும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் காரணமே அவர் இறைவன் மேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியம் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உலகம் எதிர்க்கலாம், குடும்பம் எதிர்க்கலாம், சமூகம் எதிர்க்கலாம், நாம் தேவனை நிற்கப்படும் போதுபடியாக தேவனை ஒரு மனிதன் பார்க்க முடியும் என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட இறைமார்க்கத்துக்குள்ளாக இறைமார்க்க நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உண்மை உள்ளவன் அப்படியாக என்னோடு வாசம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடன் சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியான கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாமாய் இருக்கிறபடியால் அவனை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிற அழைக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட உண்மையுடன் இருக்கிறார்கள் என்றார். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சத்ருவாய் சாத்தான் காலத்து நிலைகளை அறிந்து தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது போராடக்கூடியவன். ஆனால் முடிவில் நாம் ஜெயம் அடைகிறோம் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற சத்ருவாய் சாத்தான்
என்ன சூழ்நிலை, என்ன நிர்பந்தம், என்ன நிலைகளை உண்டாக்கினாலும் தேவன் மெய்யாக ஜெயித்து காட்டுவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதான் இறைமார்க்கத்துக்குள்ள நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, வைராக்கியம், தேவன் இந்த பூமிக்குள்ள மறுமைக்குள்ளாகவையாக ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் கொண்டு போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்று நாம் இழந்தால் ஒன்றை நாம் அடைய முடியும். உடைய தேவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் நாம் மேன்மைப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் ஒட்டுமொத்தமாக ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இறைமார்க்க நம்ம அறிவிக்கிற பிரகாரம் சாதித்தோர் எல்லாம் தேவன் மேலே பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள், தேவனுக்கு தன் வாழ்க்கை இழந்தவர், தன்னை இழந்தவர்கள் நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் தெய்வ சம்பந்த ஒரு பெரிய உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் நாம் பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனின் நாமத்துக்குள்ளாக ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலும்படியாக அதை 100 மன கருத்தை நம்ம திருப்பி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு மன பக்தியாக இருக்கிறாலும், தேசத்தில் மொழி பக்தியாக இருக்கலாம், சமுதாய பக்தியாக இருக்கலாம், தேச பக்தியாக இருக்கலாம், தேவன் அவனுடைய உண்மைகளை அறிந்தும் அவனை தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் பக்தி மாலையில் கடைசி நாட்கள் அப்படியாக பல மதங்களை, இனங்களும், மொழிகளும் பேசக்கூடிய இந்த தேசத்தில் யாரெல்லாம் தான் அறிந்து கொண்ட வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறார்களோ அவளை அழைத்து கடைசிகளை தெய்வத்திற்கு நிறைவேற்ற தேவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே நாம் பக்தி வேலைக்கு கொண்ட தெய்வத்திற்கு நிறைவேற்ற தேவன் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.